Good morning students. SSLC Science English Medium Unit 8 Periodic Classification of Elements Part 7 Part 5 and Part 6 ரெண்டு ஏற்கனவே பார்த்துருக்கோம். Part 5ல வந்து Metallurgy of Aluminium அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். Part 6 அப்படிங்கிறதுல Metallurgy of Copper நம்ம பார்த்துருக்கோம். இப்போ Part 7ல Metallurgy of Iron நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் சிந்தனைக்கு மெட்டலர்ஜி ஆஃப் அயர்ன் அப்படின்னாக்க இரும்பு அப்படின்னு நமக்கு தெரியும். நம்ம எவ்வளவு இடத்துல இரும்பை பல்வேறு வடிவங்களில் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். நம்ம அன்றாட வாழ்க்கையிலே வீட்டிலேயே நிறைய இரும்பாலான பொருட்கள்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ அந்த இரும்பு அப்படிங்கிறத எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. So occurrence. Iron is the second most abundant metal available next to aluminium. ஏற்கனவே நம்ம மெட்டாலஜி ஆஃப் அலுமினியத்தில் சொல்லியிருக்கோம். அலுமினியம் தான் நிறைய கிடைக்குதுன்னு சொல்லி. அலுமினியத்துக்கு அடுத்ததாக எது அதிகமாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க அயன் தான் கிடைக்குது. It occurs in nature as oxides, sulfides and carbonates. அதாவது அயன் வந்து பாக்கி எல்லாத்தோடையும் ஈஸியாக ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுனால இது பியூர் ஃபார்மில் கிடைக்கிறதுல என்னென்ன ஃபார்மேஷனோட சேர்ந்து கிடைக்குன்னு பார்த்தாக்க ஆக்சைட்ஸாக இருக்கலாம், சல்ஃபைட்ஸாக இருக்கலாம், ஆர் கார்பனேட்ஸாக இருக்கலாம். இது மாதிரி கம்பைண்டாக தான் கிடைக்கிது. த ஓர்ஸ் ஆஃப் அயன் ஆர் ஆஸ் ஃபாலோஸ். ஹேமடைட், அந்த வார்த்தை வந்து ஹேமடைட், Fe2O3, மேக்னடைட், Fe3O4, அயன் பைரைட், FeS2. திருப்பி ஒரு முறை படித்து பார்ப்போம். ஹேமடைட், Fe2O3, மேக்னடைட், Fe3O4, iron pyrite, FeS2. Iron is chiefly extracted from hematite ore, Fe2O3. ஸோ அதுதான் அதோட சீஃப் ஓர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அதுலேருந்து அதிகமாக நமக்கு அயன் கிடைக்குது. கான்சன்ட்ரேஷன் பை கிராவிட்டி செப்பரேஷன். கிராவிட்டி அப்படின்னாலே நமக்கு ஏற்கனவே அலுமினியத்தில் பார்த்தது நமக்கு ஞாபகம் இருக்கணும். அதில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பக்கம் அந்த பவுடரோடு ஓரை போர் பண்ணுறோம், இன்னொரு பக்கம் வாட்டரை ஃப்ளஷ் பண்ணுறோம். ஸோ அந்த கேப்லலாம் என்னன்னு பார்த்தோம்னாக்க அந்த the powdered ore is washed with a steam of water. As a result, the lighter sand particles and other impurities are washed away and the heavier ore particles settle down. So அந்த இடையில இருக்கிற கேவிட்டியில் போய் இந்த ஹெவி ஓர் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் செட்டில் ஆகும். லைட்டர் பார்ட்டிகல்ஸு சாண்டு இம்ப்யூரிட்டிஸ்லாம் என்னென்னு பார்த்தாக்க வாட்டராக வாஷ் அவுட் ஆகி வெளியில் வந்துடும். ரோஸ்டிங் அண்ட் கால்சினேஷன். Roasting and calcination. The concentrated ore is strongly heated in a limited supply of air in a reverberatory furnace. As a result, moisture is driven out and sulfur, arsenic and phosphorus impurities are oxidized off. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஃபஸ்ட்டு மெத்தடில் கிடச்ச கிராவிடேஷன் செப்பரேஷன் மெத்தடில் கிடச்ச அந்த கான்சன்ட்ரேட்டட் ஓரை என்ன பண்ணுறோம் பார்த்தாக்க ஹீட் பண்ணுறோம். அப்படி ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தாக்க அதில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட்டு, தட் இஸ் மாய்ஸ்சர், என்னென்னு பார்த்தோன்னாக்க இட் வில் பி ட்ரிவன் அவுட், வெளியில் ஆவி ஆகிடும். அண்ட் தென் சல்ஃபர், ஆர்சனிக் அண்ட் பாஸ்பரஸ் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் ஆக்சிடைஸ் ஆகி அதுலேருந்து ரிமூவ் ஆகும். இப்போ ஃபர்னேஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒன்று கொடுத்துருக்கோம். எ ஃபர்னேஸ் ரெஃபர்ட் டு ஆஸ் ஏ ஹீட்டர் ஆர் பாய்லர். ஏல வந்து நம்ம அந்த கான்சன்ட்ரேட்டட் ஓரை போட்டு ஹீட் பண்ணுறோமோ அந்த அமைப்புக்கு தான் என்ன பேருன்னு பார்த்தாக்க ஃபர்னேஸ் அப்படின்னு சொல்லி பேர். அந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஃபர்னேஸ் அப்படின்னு சொல்லி பேர். ரோஸ்டிங், கால்சினேஷன் ரெண்டு வார்த்தை இருக்குது. அது என்னங்கிறத மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கும். ரோஸ்டிங் இஸ் த ப்ராசஸ் இன் விச் த ஓர் இஸ் ஹீட்டட் பிலோ இட்ஸ் மெல்டிங் பாயிண்ட் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர் டு ஆக்சிடைஸ் த impurities, that is example carbon, sulfur etc are removed in their gaseous oxides. கார்பன் வந்து கார்பன் டை ஆக்சைடாக போய்டும், சல்ஃபர் டை ஆக்சைடாக போய்டும். ஸோ இது மாதிரி மெல்ட்டிங் பாயிண்ட்டை விட கம்மியான டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணுறோம், இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏரில் ஹீட் பண்ணுறோம். அப்படி ஹீட் பண்ணும்போது ஆக்சைட்ஸ் எல்லாம் கேசியஸ் ஃபார்மில் அதுலேருந்து ரிலீஸ் ஆகி போகிற ஒரு ப்ராசஸை நம்ம ரோஸ்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நம்ம கால்சினேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஹீட்டிங் த ஓர் பிலோ இட்ஸ் மெல்ட்டிங் பாயிண்ட் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் அன் ஏர். காற்றே இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தாக்க, ஏரே இல்லாமல் அதை என்ன பண்ணுறோம் பார்த்தாக்க ஹீட் பண்ணுறோம். அப்படி ஹீட் பண்ணும்போது டு ரிமூவ் volatile impurities. volatile impurities அப்படின்னாக்க எது எதெல்லாம் ஈஸியாக எவாபரேட் ஆகுமோ ஒவ்வொரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்லேயும்
அந்தந்த இம்ப்யூரிட்டிஸ் ரிமூவ் ஆகிறதுக்குள்ளே தான் நம்ம கால்சினேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் லைக் ஆர்சனிக் எக்ஸெட்ரா. ஸோ ரோஸ்டிங் அப்படின்னா என்ன, கால்சினேஷன் அப்படின்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். ரோஸ்டிங் அப்படின்னாக்கா ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏரில் நம்ம ஹீட் பண்ணுறோன்னு அர்த்தம். கால்சினேஷன் அப்படின்னாக்கா ஆப்சன்ஸ் ஆஃப் ஏரில் நம்ம ஹீட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் ஸ்மெல்ட்டிங். இது நமக்கு தெரிஞ்சது ஸ்மெல்ட்டிங் அப்படிங்கிறது. பை blast furnace, the charge consisting of roasted ore, coke and limestone in the ratio 8:4:1 is smelted in a blast furnace by introducing it through a hooper arrangement at the top. So இதுதான் hooper arrangement அப்படின்னு சொல்கிறது நம்ம. There are 3 important regions in the furnace. First one is the lower region, combustion region அப்படின்னு சொல்லி பேர். The middle region, fusion region. The upper region is the reduction zone அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். எது அதுன்னு பார்த்துருவோமா நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று கம்பஷன் ஜோன், லோயர் மோஸ்ட் ஜோன் ஏன்னு நோட் பண்ணியிருக்கோம். பி வந்து மிடில் ரீஜன், அதை நடுப்புற நோட் பண்ணியிருக்கோம். அப்பர் ரீஜன் இஸ் ரிடக்ஷன் ஜோன், அது மேலே இருக்கிற ரீஜன். இப்போ இந்த பிளாஸ்ட் அப்படிங்கிறதுக்கு என்ன வார்த்தை, பிளாஸ்ட் ஃபர்னேஸ்னு கொடுத்துருக்காங்களா, அந்த பிளாஸ்ட் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தாக்க பிளாஸ்ட் ரெஃபர்ஸ் டு த கம்பஷன் ஏர் பீயிங் ஃபோர்ஸ்ட் ஆர் சப்ளைடு above atmospheric pressure. ஸோ உள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தாக்க ப்ரெஷரைஸ்டாக அந்த ஹாட் ஏரை உள்ளே பிளாஸ்ட் பண்ணி அனுப்புகிறோம். அப்போ தான் என்னாகும், இந்த இடத்துல இருக்கிற கோக்கு லைம்ஸ்டோன்லாம் ஹாட்டாகவும் எரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிற ஒரு டேர்ம் தான் இந்த பிளாஸ்ட் அப்படிங்கிற ஒரு டேர்ம். தென் இதில் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ லோயர் மோஸ்ட் ரீஜன் வந்து கம்பஷன் ரீஜன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல நோட் பண்ணியிருக்கோம். நம்ம 3 ரீஜன் அதை பிரிச்சிருக்கோம் பாருங்கள், ப்ளூ கலர் கோடால் 3ஆக பிரிச்சிருக்கோம். இது வந்து லோயர் மோஸ்ட் ஜோன், இது வந்து மிடில் ஜோன், இது வந்து டாப் ஜோன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இந்த லோயர் மோஸ்ட் ஜோனோட டெம்பரேச்சர் அப்ராக்சிமேட்லி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தாக்க 1500 டிகிரி செல்சியஸ் இருக்கும். The temperature is at 1500 degree Celsius. In this region, coke burns with oxygen to form carbon dioxide. When the charge comes in contact with the hot blast air. ஸோ மேலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த அயன் ஓரு கோக்கு லைம்ஸ்டோன் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக 8:4:1 அப்படிங்கிற ரேஷியோவில் உள்ளே நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம். சைடில் நம்ம என்ன பண்ணுறோம், ஹாட் ஏரை நம்ம உள்ளே கம்ப்ரெஸ் பண்ணி உள்ளே அனுப்புகிறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரெண்டும் ஒன்றோட ஒன்று கான்டாக்டில் வரும்போது ரெண்டுமே பேர்ன் ஆகி என்னென்னு பார்த்தாக்க 1500 டிகிரி செல்சியஸுக்கு ரீச் ஆகும். அப்போ எது ரிலீஸ் ஆகும்னு பார்த்தாக்க கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். ஸோ கார்பன் அப்படிங்கிற இந்த கோக்கு ப்ளஸ் ஆக்சிஜன் அப்படிங்கிற ஹாட் ஏரு ரெண்டும் சேர்ந்து எரியும் போது 1500 டிகிரி செல்சியஸில் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். ப்ளஸ் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி டெவலப் ஆகும். ஸோ ஹீட் எனர்ஜியிலேருந்து இவால்வ் ஆகிறதுனால, ரிலீஸ் ஆகிறதுனால அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் பார்த்தாக்க எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். வாட் இஸ் த ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் லோயர் ரீஜன் ஆஃப் த பிளாஸ்ட் ஃபர்னேஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னாக்க ஆஸ் இட் ரிலீசஸ் ஹீட் அப்படிங்கிறதுனால இது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் சின்ஸ் ஹீட் இஸ் லிபரேட்டட் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ லோயர் மோஸ்ட் ரீஜனில் மேலேருந்து வர்ற கோக் அப்படிங்கிற கார்பனும் சைடில் வர்ற பிளாஸ்ட் ஏரில் இருக்கிற ஆக்சிஜனும் சேர்ந்து ஒன்றா ரியாக்ட் பண்ணி கார்பன் டை ஆக்சைடாக ஃபார்ம் ஆகுது. டெம்பரேச்சர் வந்து 1500 டிகிரி செல்சியஸ் இக்னிஷன் டெம்பரேச்சர் இருக்கும். Then middle region, that is fusion zone. The temperature prevails at 1000 degree Celsius. So இதை விட கொஞ்சம் relatively low temperature 1000 degree Celsius இருக்கும். In this region, carbon dioxide is reduced to carbon monoxide. So carbon dioxide அதோட அந்த கார்பன் பேர்ன் ஆகுது. பேர்ன் ஆகும்போது என்ன பார்த்தாக்க கார்பன் மோனாக்சைடாக நமக்கு ரிலீஸ் ஆகும் with the decreasing in the quantity of heat energy அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதுதான் மைனஸ் ஹீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹீட்டு லாஸ் ஆகுது அப்படின்னு. ஏன்னா கீழே வந்து 1500 டிகிரி செல்சியஸ் இருக்குது, மேலே 1000 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அந்த 1000 டிகிரி செல்சியஸில் கார்பன் டை ஆக்சைடும் கார்பனும் சேர்ந்து ஒன்றா ரியாக்ட் பண்ணி கார்பன் மோனாக்சைடாக மாறுது. அப்போ ஹீட் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிட்டு தான் அந்த ரியாக்ஷன் நடந்திருக்கும். அதனால் நம்ம மைனஸ் ஹீட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். தென் லைம்ஸ்டோன் டீகம்போசஸ் டு கால்சியம் ஆக்சைடு அண்டு கார்பன் டை ஆக்சைடு CaCO3 அப்படிங்கிறது லைம்ஸ்டோன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இந்த லைம்ஸ்டோனை நம்ம 1000 டிகிரி செல்சியஸில் இருக்கிற ரீஜனில் வரும்போது என்ன மாறுதுன்னு பார்த்தாக்க கால்சியம் ஆக்சைடு அப்படிங்கிற CaOவாகவும் கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிற CO2வாகவும் மாறுது. இதுவும் ஹீட்டை அப்சர்வ் பண்ணி தான் நடக்கிறதுனால மைனஸ் ஹீட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அதையும் பார்த்துக்கணும். தீஸ் டூ ரியாக்ஷன்ஸ் ஆர் எண்டோதெர்மிக் டியூ டு அப்சார்ப்ஷன் ஆஃப் ஹீட். ஸோ ஹீட்டை அப்சர்வ் பண்ணி தான் இந்த ரெண்டு ரியாக்ஷனுமே நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். So the middle region, fusion region, the temperature prevails at 1000 degrees Celsius. In this region, carbon dioxide is reduced into carbon monoxide.
ஸோ ஹீட்டை அப்சர்வ் பண்ணி தான் இந்த ப்ராசஸ் நடந்திருக்கு. அதேமாதிரி செகண்டில் பார்த்தோம்னாக்கா லைம்ஸ்டோன் டீகம்போசஸ் இன்ட்டு கால்சியம் ஆக்சைடு அண்ட் CO2, அதுவும் ஹீட்டை அப்சர்வ் பண்ணி தான் நடந்திருக்கு. ஸோ ரெண்டுமே ஹீட்டை அப்சர்வ் பண்ணி நடந்ததுனால நம்ம என்னென்னு சொல்கிறோம் பார்த்தாக்க எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். கால்சியம் ஆக்சைடு கம்பைன்ஸ் வித் சிலிக்கா டு ஃபார்ம் கால்சியம் சிலிகேட் ஸ்லாக். ஸோ கால்சியம் ஆக்சைடும் SiO2 அப்படிங்கிற சிலிக்காவும் சேர்ந்து எதுவாக மாறுதுன்னு பார்த்தாக்க கால்சியம் சிலிகேட்டாக மாறுது. அதுதான் நம்ம ஸ்லாகாக வெளியில் எடுக்க போகிறோம். அந்த இடத்துல ஸ்லாக் அவுட்லெட்னு இருக்குல்ல, அந்த இடத்துல எது ரிலீஸ் ஆகும்னு சொல்லி பார்த்தோம்னாக்க இந்த கால்சியம் சிலிகேட் தான் கிடைக்கும். தென் தேர்ட் ரீஜன் த அப்பர் ரீஜன், தட் இஸ் அதுக்கு பேர் வந்து ரிடக்ஷன் ரீஜன். த டெம்பரேச்சர் ப்ரிவேல்ஸ் அட் 400 டிகிரி செல்சியஸ், இன்னும் ஃபர்தராக குறைஞ்சி போச்சு மேலே. இன் திஸ் ரீஜன் த கார்பன் மோனாக்சைடு ரெடியூசஸ் ஃபெர்ரிக் ஆக்சைடு டு ஃபார்ம் எ ஃபேர்லி பியூர் ஸ்பாஞ்சி அயன். ஃபெர்ரிக் ஆக்சைடை எதுவாக ரெடியூஸ் பண்ணுது? ஸ்பாஞ்சி அயனாக அது ரெடியூஸ் பண்ணுது. ஸோ Fe2O3 அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம்னாக்க ஃபெர்ரிக் ஆக்சைடு அது கார்பன் மோனாக்சைடோட கம்பைண்ட் ஆகுது. கம்பைண்ட் ஆகும்போது இந்த கார்பன் மோனாக்சைடு இந்த ஃபெர்ரிக் ஆக்சைடு எதுவாக மாற்றுன்னு பார்த்தாக்கா ஸ்பாஞ்சி அயனாக மாற்றுது. ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு அதில் நமக்கு இவால்வ் ஆகி வெளியில் வந்துடும். ஸோ அதான் ஹாட் கேஸஸ் அப்படின்னு சொல்லி வெளியில் கொண்டு வர்றது. த மோல்டன் அயன் இஸ் கலெக்டட் அட் த பாட்டம். ஸோ கீழே நமக்கு அந்த மோல்டன் அயன் தனியாக கிடச்சிருது. மேலே ஸ்லாக் தனியாக கிடச்சிடும், கீழே மோல்டன் அயன் தனியாக கிடச்சிடும். The molten iron is collected at the bottom of the furnace after removing the slag. The iron thus formed is called pig iron. It is remelted and cast into different molds. So இந்த கிடைக்கிற மோல்டன் அயனை வேறு எந்த மோல்டில் வேணால் நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்த்தாக்கா வேறு ஷேப்புக்கு வச்சு ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். திஸ் அயன் இஸ் கால்டு காஸ்ட் அயன். காஸ்ட் அயன் அப்படின்னாக்க எந்த மாதிரி ஷேப்புக்கு வேணுமோ அது மாதிரி மோல்டிங்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த மோல்டிங்கில் இந்த அயனை கொண்டு போய் நம்ம போர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்தோம் அப்படின்னாக்க என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் நமக்கு கிடச்சிரும் அப்படிங்கிறதுக்காக உள்ளது. ஸோ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இட் இஸ் ஏ லஸ்டரஸ் மெட்டல், கிரேயிஷ் ஒயிட் இன் கலர். இட் ஹேஸ் ஹை டென்சிலிட்டி. டென்சிலிட்டி அப்படின்னாக்க கேப்பபிள் ஆஃப் எக்ஸ்டென்ஷன், இழுக்கலாம். அதை மெல்லபிலிட்டி, ஃபார்ம் இட்ஸ் தின் ஷீட்டாக மாற்றலாம். அண்ட் டக்டிலிட்டி, வயராக நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். இட் கேன் பி மேக்னடைஸ்டு. ஸோ அயனாக இருக்கும்போது நான் மேக்னட்டாக இருக்கும். அதுக்கு மேக்னட்டிக் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க அது அயனாக இருக்கிறது மேக்னட்டாக மாறும். ஸோ இட் கேன் பி மேக்னடைஸ்டு. ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ரியாக்ஷன் வித் ஏர் ஆர் ஆக்சிஜன். ஒன்லி ஆன் ஹீட்டிங் இன் ஏர் அயன் ஃபார்ம்ஸ் மேக்னட்டிக் ஆக்சைடு. ஸோ 3Fe + 2O2 gives Fe3O4 அப்படிங்கிற மேக்னட்டிக் ஆக்சைடாக அது மாறுது. தென் ரியாக்ஷன் வித் மாஸ்டியர், ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 மார்க் கொஸ்டின். வாட் இஸ் அ ரஸ்டிங் அப்படிங்கிறதுக்கு உள்ள ஒரு 2 மார்க் கொஸ்டின். வென் அயன் இஸ் எக்ஸ்போஸ்டு டு மாஸ்ட் ஏர். மாஸ்ட் ஏர் அப்படின்னாக்க விச் கண்டென்ஸ் ஹியூமிடிட்டி அப்படிங்கிற மாதிரி அர்த்தம், வாட்டர் மாலிகுல்ஸோட இருக்குங்கிற மாதிரி அர்த்தம். இட் ஃபார்ம்ஸ் ஏ லேயர் ஆஃப் ப்ரௌன் ஹைட்ரேட்டட் ஃபெர்ரிக் ஆக்சைடு ஆன் இட்ஸ் சர்ஃபேஸ். நம்ம வீட்டிலலாம் இரும்பு துரு பிடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல. இப்போ புதுசாக வாங்கிட்டு வந்த இரும்பு பொருளாக இருந்தால் என்ன ஆகும்? ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு மழை காலம் வந்தோடனே பார்த்தோம் அப்படின்னா என்னாகும்? மேலே வந்து ஒரு ப்ரௌனிஷ் கலரில் ஒரு பேச்சஸ் மாதிரி இருக்கும் இல்லையா? அதான் நம்ம என்ன சொல்கிறோம்? துரு பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்கிறோம்ல. அந்த துரு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் என்னென்னு பார்த்தோம்னாக்கா ரஸ்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அந்த துரு அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம்னாக்கா ப்ரௌன் ஹைட்ரேட்டட் ஃபெர்ரிக் ஆக்சைடு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். திஸ் காம்பவுண்ட் இஸ் நோன் as rust and the phenomenon of formation of rust is known as rusting. ஸோ Fe அப்படிங்கிற அயன் ப்ளஸ் O2 அப்படிங்கிற ஆக்சிஜன் ப்ளஸ் XH2O அப்படிங்கிற மாஸ்ட் ஏர் வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாம் சேர்ந்து Fe2O3 XH2O அப்படிங்கிற ரஸ்ட்டாக மாறுது. ஸோ ஈக்குவேஷனும் முக்கியம், டெஃபினேஷனும் முக்கியம். முக்கியமான ஒரு 2 மார்க் கொஸ்டின், வாட் இஸ் ரஸ்டிங் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் டைப்ஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் அயன். அயனை வந்து 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க டிபெண்டிங் அப்பான் த குவான்டிட்டி ஆஃப் கார்பன் மிக்ஸ்டு வித் இட். அதை வச்சு பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பிக் அயன், நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டீல், தேர்ட் ஒன் இஸ் ராட் அயன் அப்படின்னு சொல்லி 3 டைப்பு. பிக் அயன் அப்படின்னாக்கா அயன் வித் 2% to 4.5% ஆஃப் கார்பன். ஸோ அந்த பிக் அயனில் எவ்வளோ இருக்கும்? 2லேருந்து 4.5% கார்பன் இருக்கும். இட் இஸ் யூஸ்டு இன் மேக்கிங் பைப்ஸ், ஸ்டவ், ரேடியேட்டர், ரெயிலிங்ஸ், மேன்ஹோல் கவர்ஸ் அண்ட் ட்ரெயின் பைப்ஸ். ஸோ இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த பிக் அயன் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டீல். ஸ்டீல் அப்படின்னாக்க 0.25 to 2% ஆஃப் கார்பன் இருக்குது.
ஸோ அது மாதிரி இருந்தாக்கா அதெல்லாம் ஸ்டீல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இட் இஸ் யூஸ்டு இன் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங்ஸ், மிஷினரி, டிரான்ஸ்மிஷன் கேபிள் அண்ட் டிவி டவர் அண்ட் இன் மேக்கிங் அலாய்ஸ். ஸோ அந்த பர்பஸுக்கு ஸ்டீல் நமக்கு யூஸ் ஆகுது. இதெல்லாம் தெரிஞ்ச வார்த்தை தான் நமக்கு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ராட் அயன். ராட் அயன் அப்படின்னாக்க இந்த கார்பன் வந்து லெஸ் தேன் 2.5% இருந்ததுனாக்கா அந்த அயனாக நம்ம ராட் அயன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இட் இஸ் யூஸ்டு இன் மேக்கிங் ஸ்ப்ரிங்ஸ், ஆங்கர்ஸ். ஆங்கர்ஸ் அப்படின்னாக்க இந்த கப்பல்லாம் நிறுத்துறதுக்கு நங்கூரம்னு சொல்லி சொல்லுவாங்களா, அதான் ஆங்கர் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஆங்கர்ஸ் அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்ஸ். ஸோ அது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸ்ப்ரிங்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, ஆங்கர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, எலக்ட்ரோ மேக்னெட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இது ராட் அயன். வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் த அயன் அண்டு ஸ்பெசிஃபை த யூசஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னாக்கா இதை அப்படியே எழுதணும். Thank you. See you in next video.